வெல்கம் டு நோட் கிளாஸ். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க. மேக்ஸில் எப்படி 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்ல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிஎஸ்ல இருந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 200 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 300 மார்க் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த 300 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழும் மேக்ஸும் நீங்கள் வந்து 100% கிளியராக முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் டைம்லேயே வாங்கிடலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற பாதி பேர்த்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஈஸியாக எல்லாரும் படிச்சிருவாங்க, ஸ்கோரிங் சப்ஜெக்டாக போயிடும், எல்லாரும் 90+ மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் மேக்ஸ் வந்து ஒரு சில பேர் தான் 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறாங்க. மேக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸில் ஒருத்தவங்க வந்து 25 அவுட் ஆஃப் 25 வாங்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால போஸ்டிங் எடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணாலும் எனக்கு மேக்ஸ் வராது மேம், மேக்ஸ் ஈஸியாக புரியவே மாட்டேது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து டெய்லி காலையில் உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ல இருந்து உங்களுக்கு கஷ்டமான டைப் சம்ஸ் வரை நான் கொண்டு போயிருப்பேன். ஒரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸில் கவர் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், பாத்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 108 ஃபார்முலா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இந்த 108 ஃபார்முலாவை நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டைம் 108 ஃபார்முலாவையும் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. அப்படி ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் டைம் கிட்டத்தட்ட ஒரு 250 நாள் இருக்கு. 250 நாளும் நீங்கள் டெய்லி ஒரு டைம் இதை ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சிரும். ஸோ மேக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்கட்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சி அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம் டைம் 3 ஹவர்ஸ் தான். அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க தமிழ் ஃபோக்கஸ் பண்றதுக்கே உங்களுக்கு 1 ஹவர் ஆயிரும், ஜிஎஸ்க்கு 1.5 ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ ஹாஃப் அன் ஹவருக்குள்ள நம்மளால 25 சம் போடணும் அப்படின்னா அந்த டைம்ல உங்களால வந்துட்டு ஷார்ட்கட் வந்து மெமரியில இருக்காது. ஸோ வந்து நீங்க என்ன ஆவீங்கன்னா பதட்டம் ஆகிட்டு சம்ஸ் தப்பா போட்டுருவீங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸில் ஃபார்முலாவை கிளியராக நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட சம்ஸ் வந்தாலும் உங்களால் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இயற்கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபார்முலா வரும். a plus b whole squared, a minus b whole squared, a plus b whole squared plus a minus b whole squared, அந்த ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு 10 ஃபார்முலாஸ் வரும் இயற்கணிதத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணியலில் வந்து ஒரு 7 ஃபார்முலா வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில இருந்து ஒரு 6 ஃபார்முலா வரும். இது வந்து ஃபார்முலா கிடையாது உங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசையில. அது எப்படி இருக்கும் அந்த ஃபார்மேட், கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன பொது வடிவம் இருக்கும் அப்படிங்கிறது இது. இதே நான் உங்களுக்கு இதோட சேர்த்து எழுதியிருக்கப்ப என்ன ஆகும், ஸோ கூட்டுத்தொடர் வரிசை படிக்கிறப்ப உங்களுக்கு ஓவராலா இவ்வளவுதான், இப்படிதான் கூட்டுத்தொடர் வரிசைனா அதோட பொது வடிவமும் இருக்கும், ஸோ இதோட ஃபார்முலாஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசைக்காக ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த பெருக்குத்தொடர் வரிசையில பாத்தீங்கன்னா முதல் எண் உறுப்புகளின் கூடுதல், இந்த 3 ஃபார்முலா தான் எல்லாருக்கும் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நீங்க ஒரே இடத்துல வச்சு படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா அது வந்து மறக்காது, எந்தெந்த சம்ஸ்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தனி வட்டியில இருந்து ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். தனி வட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து 73 டேஸ் 146 டேஸ்னு டேஸ்ல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க தனி வட்டி கால்குலேஷன். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா 73 நாள் அப்படின்னா 1/5 டேஸ்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலால பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது இயர்லி பேஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்றப்போ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். p × 1 + r / 100 பவர்ல n. இதுலயே உங்களுக்கு கூட்டு வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டிக்கான ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் சம்பந்தமா எழுதியிருக்கேன். இப்போ பெர்சன்டேஜ்னா நீங்க எல்லா இடத்துலயும் தேடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நம்மளோட பிடிஎஃப்லயே மொத்தமா கொடுத்துருக்கேன். இப்போ 1%, 1/1% அப்படின்னா நீங்க 100% அதை சொல்லணும், 1/2னா 50%. ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ்லயே வந்து உங்களுக்கு 1/12% வரை நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்க இந்த பெர்சன்டேஜ்ல மட்டும் கிளியரா இருந்தாவே பெர்சன்டேஜ் சம் வந்து உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு சில ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நட்டம் விலை கேட்டாங்க அப்படின்னா நீங்க அடக்க விலை மைனஸ் விற்பனை விலையை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நட்டத்தோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 10 ஃபார்முலாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சராசரியில இருந்து சம் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். இந்த சராசரி ஃபார்முலாஸ்ல பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து சில மணி நேரத்துல வந்து இவ்வளவு தூரம் கிடைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த டைப்பான கொஸ்டினுக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 2xy / x + y km/h அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு 2 ஃபார்முலாஸ் வரும். என்னன்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இந்த சம்ஸ் தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த ஃபார்முலா கிளியரா படிச்சிருந்தீங்கன்னா எல்சிஎம்ல இருந்து வர கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து சம் ஃபார்முலாஸ் எழுதிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள், எத்தனை நாட்களை முடிப்பாங்க ஏ பிளஸ் பின்னு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா XY டிவைடட் பை X பிளஸ் ஒய் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் ஆயிரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான டாபிக் மென்சுரேஷன்ல இருந்து 2D அண்ட் 3D ஃபார்முலாஸ் வந்து எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸை மட்டும் படிச்சீங்கன்னாவே உங்களால 2-3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதை மட்டும் மறக்காம இதையாவது நீங்க டெய்லி ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. சரியா? இதுல பாத்தீங்கன்னா சதுரம் பாத்தீங்கன்னா சதுரத்துக்கான ஃபார்முலா பரப்பும் சுற்றளவும் இதுல கவர் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வகத்துல இருந்து பரப்பளவு சுற்றளவு மூலைவிட்டம் வந்து எழுதியிருக்கேன். வட்டத்தோட பரப்பளவு சுற்றளவு வந்து கவர் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து முக்கோணத்தோட பரப்பளவு சுற்றளவு வந்து எழுதியிருக்கேன். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் ஃபார்முலாஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோண ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இரு சமபக்க முக்கோண ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அசமபக்க முக்கோண ஃபார்முலாஸ் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து அரைவட்டம் பரப்பளவு சுற்றளவு வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கால்வட்டம். இப்போ வட்டம்னாவே நீங்க வட்டம், அரைவட்டம், கால்வட்டம் இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேர்வட்ட திண்ம உருளைக்கான ஃபார்முலாஸ் வந்து எழுதியிருக்கேன். இதுல ஒரு 4 ஃபார்முலா வரும். உருளையின் வலைபரப்பு, உருளையின் மொத்த புறப்பரப்பு, கன அளவு, அடிப்பக்க பரப்பு இது 4 சேர்ந்தது நேர்வட்ட திண்ம உருளைக்கான ஃபார்முலாஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளைக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ இதோட அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 108 ஃபார்முலாவையும் ஒருத்தவங்க டெய்லி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 25 அவுட் ஆஃப் 25 மார்க் வாங்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது படிக்கிறாங்கன்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.